ஓம் ஸ்ரீ ராஜகாளிகாம்பாள் போற்றிவோம். நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு மிகப்பெரிய மாவீரனை பற்றி சில விஷயங்களை பேச போகிறோம். மாவீரன் அப்படின்னே வேறு யாரும் நினச்சிட வேண்டாம், நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பேச போகிறோம். வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி நாம் சினிமாக்கள்லையும் இதுக்கு முன்னாடி வரலாற்று அறிஞர்கள் எழுதி வச்ச விஷயங்களையும் படித்து அவர் மேலே நிறைய மதிப்பு வச்சுருந்தோம். அது உண்மையும் கூட. ஆனால் இன்றைக்கி புதுசாக ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சில பேர் ரொம்ப ஒரு மோசமான விஷயங்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு கொலைகாரன், ஒரு கொள்ளைக்காரன், ஒரு திருடன், ஒரு பயந்தாங்கோலி. அவரை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் இது. இன்றைக்கி ஒரு சில மேதாவிகள் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஜாதி வெறியினால தான் இப்படி பேசுகிறாங்கங்கிறது எனக்கு தோன்றுறது. மற்றபடி இதில் உண்மை இருக்காங்கிறத சொல்ல முடியல. ஒருவேளை அவங்க தெரியாமையே பேசியிருந்தாலும் அவங்க ஒரு சில விஷயங்களை யோசனை பண்ணுறதுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. வீரபாண்டியர் அப்படிங்கிறது அவர் பாண்டியரே கிடையாது, அவர் தமிழரே கிடையாது, அவர் ஒரு நாய்க்கர் அப்படிங்கிறது மாதிரிலாம் சொல்கிறீங்க. அவர் நாய்க்கராக இருக்கட்டும், தமிழராக இருக்கட்டும், பாண்டியராக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டுங்க, அவர் ஒரு நல்ல மனிதர், ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி, மிகப்பெரிய ஒரு போர் வீரன், தன் மக்களுக்காக உயிரவே கொடுக்க வல்லமை படைச்ச ஒரு தன்னம்பிக்கையாளன், ஒரு மானம் ரோசம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரன். இது ஒத்துக்கிட்டு தானுங்க ஆகணும். பல கலைகள் கற்றுக்கிட்டவர், பல உணர்வுகளை தனக்குள்ளார வச்சுக்கிட்டவர், பல புலவர்களை ஆதரித்தவர். இதெல்லாம் தெரியாமல் ஏதோ ஒரு சான்றுகளை வச்சுக்கிட்டு அவரை பற்றி இப்படி பேசுகிறது மிகப்பெரிய தவறு. இந்த கொலைக்காரன் அப்படின்னு சொல்கிறதும் கொள்ளைக்காரன் அப்படின்னு சொல்கிறதும் யார் எழுதி வச்சதுன்னு பாருங்கள். நம்ம தமிழர்கள் யாராச்சும் எழுதி வச்சாங்களா? இல்லை அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்த பாளையக்காரர்கள் யாராவது இதை எழுதினாங்களா? இல்லை, வெள்ளைக்கார நரிகள் எழுதின வச்ச விஷயங்கள். வெள்ளைக்கார நாய்கள் கூட இல்லை, நரிகள், வெள்ளைக்கார நரிகள், அவங்க எழுதி வச்ச விஷயங்களை வச்சு தான் நீங்கள் சான்றாக எடுத்திருக்கீங்க. அதில் நீங்கள் சில பேர் சொல்கிறீங்க, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய புகழை பாடக்கூடிய நூல்கள்லேருந்து தான் ஒரு சில விஷயத்தை நாங்கள் எடுத்தோம், அதில் தான் அவங்களுடைய பரம்பரையை கப்பம் கட்டினதாகவும் எல்லாருமே ஜால்ரா போட்டு வாழ்ந்ததாகவும் நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அவருக்கு முன்னாடி காலங்களை விடுங்க. இந்த மாவீரனுடைய காலத்தில் என்ன நடந்திருக்கும், என்ன நடந்துச்சு, என்ன நடந்திருக்கும், இதை கொஞ்சம் நாமளாக யோசனை பண்ணுவோமா? யார் வேணாலும் எதை வேணாலும் எழுதி வைக்கட்டும், நாமளாக யோசனை பண்ணணும்ல. கொஞ்சம் கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மேல்னு சொன்னாங்க. நீங்கள் தீர கூட விசாரிக்க வேண்டாம், கொஞ்சம் உங்கள் மனசாட்சியையும் உங்கள் மூளையையும் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கொள்ளைக்காரனையும் ஒரு கொலைக்காரனையும் யாருங்க ஆதரிப்பா? மருது சகோதரர்கள் யார்? சிவகங்கை ஆண்ட மருது சகோதரர்கள், மாவீரர்கள், மருது சகோதரர்கள், மருது மன்னர்கள். இவங்களுக்காக ஏன் உயிரை கொடுத்தாங்க? ஒரு கொள்ளைக்காரனுக்காக உயிரை கொடுப்பாங்களா? ஒரு திருடனுக்காக தன்னுடைய உயிரவே கொடுத்துருவாங்களா? அவங்களுக்கு அடைக்கலம் ஏன் கொடுத்தாங்க? அவங்க ஊமத்துறைக்கு ஏன் அடைக்கலம் கொடுத்தாங்க? வெள்ளைக்காரனை பிடிச்சி கொடுத்துருக்கலாம்ல, ஏன் பிடிச்சி கொடுக்காம அவங்களுக்காக உயிரை அவங்க விட்டாங்க? ஏன் கப்பம்ங்கிற ஒரு பேரை அவங்களும் கட்டாமல் இருந்தாங்களா? வெள்ளைக்காரனுக்கு அவ்வளோ பெரிய மாவீரர்கள் தானே அவங்க. கப்பம் கட்டாமல் இருந்தாங்களா? ஒரு சிறு தொகையை கட்டிட்டு தானே இருந்தாங்க. கால சூழ்நிலைக்கு ஏற்ப சில விஷயங்கள் பண்ணாங்க. அதைத்தான் அவர் அந்த காலத்தில் கட்டபொம்மனும் பண்ணார். ஏன் வீண் விரயங்களையும் ஏன் வீண் பிரச்சனைகளையும் பண்ணிக்கணும்னு நினச்சி ஒரு சில கப்பங்களை அவர் கட்டியிருக்கலாம். கட்டுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்கலாம். அவர் அதை கட்டாமல் அவர் ஏமாற்றிட்டு போனது அவருடைய தந்திரம்னு நம்ம சொல்லலாமே தவிர, இது கோழைத்தனம்னு எப்படி நீங்கள் எடுத்துக்குவீங்க? கட்டாமல் நாள் கடத்தினது அவருடைய ராஜதந்திரம்னு நீங்கள் ஏன் எடுத்துக்கக்கூடாது? அதை கோழைத்தனம்னு தான் நீங்கள் எடுத்துக்கணுமா? அதை
அதே மாதிரி இப்போது இந்த காலத்தில் ஒரு 2 முதலமைச்சர்கள் வாழ்ந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்று மறைந்த முதல்வர் திரு ஜெயலலிதா அம்மையார், இன்னொருத்தவங்க மறைந்த முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி. இவங்க 2 பேருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஜெயலலிதா அம்மையாரை பற்றி இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு அவங்களுடைய நெகட்டிவும் தெரியும், அவங்களுடைய பாசிட்டிவும் தெரியும். அவங்க இந்த நேரத்தில் அவங்க இறக்காமல் இருந்திருந்தால் அவங்களுக்கு வழக்கு இருந்தது, அந்த வழக்குனால் அவங்க சிறைவாசம் அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஒரு 100 வருடங்கள் 200 வருடங்களுக்கு பின்னாடி நாம் பாட புத்தகத்தில் என்ன படிப்போம், அவங்கள பற்றி இந்த வழக்கை பற்றி நம்ம படிப்போமா, அல்லது அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி ஏதாச்சும் நம்ம படிப்போமா? இதெல்லாம் படிக்க மாட்டோம். என்ன படிப்போம்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு அஞ்சாத சிங்க பெண்மணி, அவங்க ஆட்சியில் மிக ஒரு கட்டுக்கோப்பாக ஆட்சி அவங்க வச்சுருந்தாங்க, அவங்கள மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது. கோவில்களுக்கு அவங்க நிறைய தான தர்மங்கள் பண்ணாங்க, கோவில்களில் அன்னதானம் படைச்சாங்க, அவங்க ஆட்சியில் பெண்களுக்கு நிறைய பாதுகாப்புகள் இருந்தது. இப்படி ஒரு புலகாலாரம் தான் நம்ம சூட்டியிருப்போம். அதைத்தான் நம்ம ஜெனரேஷன் படிக்கும். அதே மாதிரி கலைஞரை பற்றி நாம் எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்காக சிலை அமைச்சு கொடுத்தாரு, திருக்குறளுக்கே ஒரு புது அதிகாரம் எழுதினார். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பெண்களுக்கு சொத்தில் தனி உரிமை, சொத்தில் சம உரிமை கிடைச்சது. அரசு ஊழியர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சம்பளம் அவர் காலத்தில் தான் வழங்கப்பட்டது. இப்படி தான் சொல்லுவோமே தவிர, அவர் ஊரு காசு பூரா கொள்ளையடித்தார், அவர் குடும்ப அரசியல் பண்ணார், தன்னுடைய குடும்பத்தை பூரா அரசியலுக்குள்ளார கொண்டு வந்தாருங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா இப்போ நம்மளுடைய ஆட்சியாளர்கள் நாம் என்ன எழுதுகிறோமோ அதுதான் பின்னாடி நம்ம படிக்க போகிறோம் வரலாறு. இந்த மாவீரனுடைய காலத்தில், இந்த மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய காலத்தில் ஆட்சி செஞ்சவங்க யார்? ஆங்கிலேய நரிகள். இந்த நரிகள் என்ன எழுதி வச்சாங்களோ அதை தான் நீங்கள் சான்றாக எடுத்துக்கிட்டீங்க. அந்த சான்றின் அடிப்படையில் தான் இப்படி ஒரு மாவீரனை இகழ்ந்து நீங்கள் பேசுகிறீங்க. இன்றைக்கும் அந்த நரிக்கூட்டம் எழுதி வச்சதை தான் நம்ம அரசியல் அமைப்பாக வச்சுருக்கோம். நம்ம நீதிமன்றங்களில் பாருங்கள், இன்றைக்கி ஒரு நீதிபதிக்கோ அல்லது ஒரு காவல்துறை அதிகாரிக்கோ ஒருத்தனை பார்த்தவொடனே இவன் குற்றவாளியாக இல்லையாங்கிறத பார்த்தவொடனே தெரிஞ்சுக்குவாங்க. தெரியும் அவங்களுக்கு இவன் குற்றவாளி இல்லை அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுறோம்? சாட்சியை வச்சு அவனை தண்டிக்கிறோம். சாட்சி அவன் மேலே சரியாக அவனுக்கு சாட்சியை வச்சு அவனை கொண்டு போய் சிறைவாசம் நம்ம கொடுக்குறோம். சாட்சியை வச்சு குற்றவாளியாக நம்ம விடுதலை பண்ணுறோம். இது யார் சொல்லிக் கொடுத்த பாடம்? அவன் சொல்லிக் கொடுத்த பாடம் தான் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவன் என்ன எழுதி வச்சுருப்பான்? ஏன் இவரே ஓலைச்சுவடியில் இவரே எழுதின மாதிரி ஓலைச்சுவடியோ ஏதாச்சும் ஒன்று எழுதி அவங்க வச்சிருக்க மாட்டாங்கிறது என்ன ஒரு இல்லாமல் இருக்கும்? அவங்களே ஒரு பாளையக்காரரை விட்டு கட்டபொம்மன் எழுதின மாதிரி வச்சுக்கக்கூடாதுன்னு என்ன ஒரு இது இருக்குது? அவன் என்னங்க பண்ணான்? கடைசியில் சுதந்திரம் கொடுக்குறப்ப கூட அவன் என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி நாமெல்லாம் மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னு சொல்ல முடியாது. மகாத்மா காந்தி தான் சுதந்திரம் வாங்கினார், அதில் அவருக்கு ஒரு பங்கு உண்டு. ஆனால் முழுமைக்கும் அவரே காரணம் கிடையாது. இது இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். சுபாஷ் சந்திர போஸுக்கு பயந்துக்கிட்டு தான் சுதந்திரத்தை அவன் கொடுத்துட்டு போனான். இது நம்மள பல பேருக்கு இன்றைக்கி தெரியும். ஆனால் அப்படி பயந்துட்டு கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு இன்னும் அது கேவலம். அதனால் பரிதாபப்பட்டு அவன் கொடுத்தானா? பரிதாபம், பாவம், நீங்களாம் அடி வாங்குறீங்க, அதனால் நான் கொடுத்துட்டு போயிருக்கான சுதந்திரம். அப்படி தான் இன்றைக்கி நம்பிக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் அன்னைக்கும் பண்ணான். அந்த மாவீரன் அவனுக்கு கப்பம் கட்டலை, அவனை எதிர்த்தான். அவனுக்குனால பார்த்தீங்கன்னாக்கா அவனை கொள்ளைக்காரன், அவரை கொலைக்காரன் அப்படின்னு பட்டம் சூட்டினாங்க. எங்கள் ஒரு கொள்ளைக்காரனை அந்த ஊர் மக்கள் தெய்வமாக கும்பிடுவாங்களா? இன்றைக்கி தானுங்க பல மாவட்டங்கள் புரிஞ்சது. அன்றைக்கி ஒரு ஊருக்கு ஒரு ராஜா தானுங்க. அந்த ஊரை சுற்றி இருக்கவங்க அப்புறம் அவரை தெய்வமாக தாங்க பார்த்தாங்க. இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கொலைக்காரனை இன்றைக்கும் தெய்வமாக யாராச்சும் கோயில் கட்டி கும்பிடுவாங்களா? போய் கேளுங்க பாஞ்சாலங்குறிச்சியில். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அவருக்கு திருவிழா எடுப்பாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? கொலைக்காரனுக்கு தான் இதெல்லாம் பண்ணுவாங்களா? மருது சகோதரர்கள் ஆதரவு கொடுத்தாங்க, கோபால நாயக்கர் ஆதரவு கொடுத்தாரு, திண்டுக்கல் கோபால நாயக்கர் ஆதரவு கொடுத்து அதனால் இறந்து போனார், அவர் உயிரை விட்டார். இவங்களாம் எதுக்கு உயிரை விட்டாங்க? ஒரு கொலைக்காரனுக்கும்
சப்போர்ட் பண்ணி உயிரை விடுவாங்களா அப்படி? அப்போ இவங்களும் கொள்ளைக்காரவங்க ஆயிடுவாங்களா? இதனால் யோசனை பண்ணுறது இல்லையா கொஞ்ச நாச்சும்? ஏதோ ஒருத்தன் எழுதி வச்சான் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய மாவீரரை வந்து நம்ம இகழ்வு பண்ணலாமா? இது எவ்வளோ பெரிய தவறு. ஜாதி சொல்கிறீங்களே, ஜாதி அடிப்படையில் இன்றைக்கி பேசுகிறீங்களே, அவர் காலத்தில் அவர் எந்த ஜாதிங்க பார்த்தாரு? அவர் அரசவையில் எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் அவர் பதவி கொடுத்துருந்தாரா இல்லையா? இதை நீங்கள் மறுத்துட முடியுமா? எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் அவர் வந்து கொடுத்துருந்தாருங்க பதவி. ஏங்க ஒரு கொலைகாரன் தான் போய் 4000 படை வீரரை கூட்டிக்கிட்டு போவானாங்க ராமநாதபுரம் வரைக்கும் பேட்டி எடுக்கிறதுக்கு? 4000 படை வீரரை கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னா அப்போ ஊருக்குள்ளே எத்தனை வீரர்கள் இருந்திருப்பாங்க? அப்போ எவ்வளோ படை அவர்கிட்ட இருந்திருக்கும்? ஒரு கொள்ளைக்காரன் இவ்வளோ படையை வச்சுக்க முடியுமா? கொஞ்ச நாள் யோசனை பண்ணுறது இல்லையா நீங்கள்? அதே மாதிரி அவருடைய அமைச்சர் பண்ண தவறுக்கு அவரவே கொள்ளைக்காரன் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலேயக்காரன். அதை தான் இன்றைக்கி நீங்களும் சொல்கிறீங்க. கட்டபொம்மனே போய் கொள்ளையடிச்சார் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் போய் பார்த்தீங்களா நேரில்? வீடியோ எடுத்து வச்சுட்டீங்க போல இருக்குது அவர் தான் கொள்ளையடிச்சாருங்கிறத பார்க்குறதுக்கு. ஏங்க இப்படி எல்லாம் பண்ணுறீங்க? தயவு செஞ்சு கொள்ளையடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கும் அவர் ஆளாக இருந்திருந்தாருனாக்கும் இன்றைக்கி தெய்வமாக யாரும் அவரை பார்க்க மாட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு கொலைக்காரங்கிறத நம்ம மனசில் வந்து பதிய வச்சிடாதீங்க. நம்ம பிள்ளைங்க மனசில் பதிய வைக்காதீங்க. அரசாங்கமே ஏற்றுக்கிட்டு அவருக்கு வந்து ஸ்டாம்பு வெளியே விட்டுருக்காங்க. அவருக்காக இன்றைக்கி எத்தனையோ உயிர்கள் அவரை வந்து நல்ல மனிதராக வந்து மனசில் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் கெடுத்துடாதீங்க தயவு செஞ்சு. தெரியாத விஷயத்தெல்லாம் எடுத்து குழப்பிக்காதீங்க. பொதுவாகவே இறந்தவங்களை பற்றி நம்ம வந்து பேசவே கூடாது. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவை பற்றியும் கருணாநிதியை பற்றியும் பேசினாலே சீறிக்கிட்டு வருவீங்க சண்டைக்கு. ஒரு மாவீரனை பற்றி இன்றைக்கி இகழ்ந்து பேசுகிறீங்கனாக்கும் கோபம் வராமல் இருக்குமா? தேவையில்லாத பிரச்சனைகளை உருவெடுத்துக்காதீங்க தயவு செய்தும். எல்லா ஜாதியும் எல்லா மதமும் ஒன்றுன்னு நினைங்க. நீங்கள் இப்போ எப்படியோ எடுத்துகிட்டு போங்க. இந்த காலத்தில் இருந்தவங்களை ஏன் வம்புக்கிழக்கிறீங்க நீங்கள்? தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணாதீங்க இனிமேல். மேலும் ஒரு நல்ல பதிவில் நல்ல ஒரு விஷயத்தோடு திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.